எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இப்போ திருமணம் ஆன அந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எவ்வளோ ஒரு சந்தோஷமா, எவ்வளோ ஒரு அன்பா, எவ்வளோ ஒரு சூப்பரா லைஃப்பை லீட் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. ஆனா, இதே கொஞ்ச நாள் ஒரு 1 வருஷம், ஒரு 2 வருஷம் ஆனோன்னே பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பிரச்சனைகள், எது எடுத்தாலும் பிரச்சனை. அதுக்கு காரணம் என்ன? நம்ம வந்து நம்மளுடைய பொறுமையை இழக்கிறது தான். பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம பொறுமையா இருந்து ஏசப்பாட்ட கேட்டோம்னா, கண்டிப்பா அவர் தருவார். ஒரு சொத்து பிரச்சனையா, நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். நம்ம வந்து பொறுமையா இருந்தால் தான் ஏசப்பா நம்மளுக்கு ஃபேவரா செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம பொறுமை இல்லாமல் நம்மளுக்கு வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. அதே மாதிரி நமக்கு துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரியும், துட்டு இல்லாத போது ஒரு மாதிரியும், அந்த மாதிரி நிறைய பழகுறவங்க தான் இப்போ நிறைய இருக்கிறாங்க. துட்டு வந்துட்டா நான் வந்து இந்த உலகத்திலே நான் தான் பெருசு, எனக்கு அடுத்து யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆணவத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க அழிச்சிக்கிறாங்க. துட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம எப்போதுமே பொறுமையாக தான் இருக்கணும், சாந்த குணமாக இருக்கணும். நம்ம அமைதியாக இருந்தாலே போதுங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம ஒரு சாந்த குணமாக அமைதியாக இருந்தாலே போதும். அந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக காணாமல் போயிடும். பைபிளில் பாருங்கள், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நம்ம எப்போ சாந்த குணமாக இருக்கிறோமோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்போ தாங்க நம்ம வந்து நம்மளுக்குள்ள வெற்றியை வந்து நம்ம கடைசி வரை கொண்டு போக முடியும். அல்லது நம்மளுடைய வெற்றி என்ன செஞ்சிரும், சாந்த குணம் இல்லைன்னா அந்த பாதியிலே போயிடும். நம்ம சந்தோஷமாக கடைசி வரை இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றியாகட்டும், நம்ம சந்தோஷமாகட்டும், நம்ம குடும்பமாகட்டும், நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போவோம்.